இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். கேள்வி கேட்டு திக்கு முக்காட செய்து வீழ்த்துவதிலும் தான் எத்தனை ஜோடனைகளை அரங்கேற்றுகின்றனர் அந்த பரிசேயர்கள். முன்னின்று ஒருவரின் முகத்திலும் வாயிலும் புகழ்ந்து கூறி பின்னின்று இழித்துரைக்கும் எத்தர்கள் மத்தியில் இயேசு. அவர்கள் கேட்ட கேள்விகளை இருவகைப்படுத்தலாம். ஒன்று மதம் சம்பந்தப்பட்டது, மற்றொன்று அரசியல் சம்பந்தப்பட்டது. இந்த இருவகையான கேள்விகளையும் எப்படி உருவாக்கியிருந்தார்கள் என்றால், இயேசு எப்படி பதில் சொன்னாலும் ஒன்று மக்களின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும், அல்லது ரோமை அரசுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கும். மக்களின் கோபத்துக்கு ஆளானால் மக்களே கல்லால் எறிந்து கொன்று விடுவர். ரோமை அரசுக்கு எதிராக பேசினார் என்றால் அவரை சிலுவை சாவுக்கு கையளிப்பது எளிதாக இருக்கும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு தெளிவான ஞானமுள்ள பதிலால் அவர்களை வாயடைக்க செய்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இறை ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியின் முதல் கருத்தாகும். இரண்டாவது கருத்து குற்றம் காண வேண்டும் என்ற மனநிலை ஒவ்வொரு மனிதருக்குமே இயல்பாக இருக்கிறது. எனவே தான் இயேசு செய்த அனைத்து நல்ல செயல்களிலும் குற்றம் காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு செய்த பணிகளில் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கில் பயணித்தனர். இன்று பல சமயம் நாம் கூட பல நல்ல மனிதர்கள் நல்ல காரியங்களை செய்கிறார்கள், பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறார்கள். அவற்றை நாம் பாராட்ட முயற்சி செய்கிறோமா, அல்லது இந்த ஏரோதியரை போல குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோமா என்ற இரண்டாவது கருத்தை இன்றைய நற்செய்தி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. மூன்றாவது கருத்தாக இயேசுவிடம் அவர்கள் கொண்டு வந்த தெனாரியத்தில் சீசரின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதனால் அது சீசருக்கு உரியது. எண்ணில் எந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் உருவமா, வேறு உருவமா? இயேசுவின் உருவம் நம்மில் பொறிக்கப்பட்டிருப்பின் நாம் அவருக்கே முற்றிலும் உரியவர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் பாணியில் பயணிக்க துணிந்தால்தான் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் படைக்க முடியும் என்பதை நினைவில் கொள்வோம். இயேசுவின் உணர்வுகள் நம்மில் பொங்கி எழட்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பதும் மனிதருக்கு உரியவற்றை மனிதரிடம் கொடுப்பதும் நம்மில் நிறைந்து நின்று பலன் தரும். எதையும் ஞானத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் எதிர்கொள்ள அருள் வேண்டுவோம். இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு உயிர் கொடுப்போம். ஆமீன்.